அனைவருக்கும் வணக்கம். இப்ப சம பாருங்க, 12 பேனாக்கள் வாங்கிய விலை 8 பேனாக்களில் விற்கிற விலைக்கு சமமாக இருக்கும் பொழுது லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வாங்கிய பேனாக்களின் விலை வந்து நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வாங்கிய பேனாக்களின் விலைய எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். விற்கிற பேனாக்களின் விலைய ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். விற்கிற பேனாக்களின் விலைய ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வாங்கி பேனாக்கள் எல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 12. விற்ற பொருள் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y = 8. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இருக்கும்போது லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா என்னன்னா, லாப சதவீதத்துக்கான ஃபார்முலா x - y y × 100. 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். உடனே எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 12, ஒய்யோட வேல்யூ 8 டிவைடட் பை 8 × 100. இப்போ எக்ஸ் 12லேருந்து 8 கழிச்சா 4 டிவைடட் பை 8 × 100. இப்போ இதே அடி கொடுத்தா 1 நாள் 2, 2 நாள் 8. அப்போ இதே அடி கொடுத்தா 4 2 52 ஆகுது. அப்போ லாப சதவீதம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் எவ்வளோன்னு பாருங்க. லாப சதவீதோட ஆன்சர் வந்து 50% நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இந்த ஆன்சர். தேங்க்யூ.